ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வெள்ளி விழா காண்கின்ற சகோதரி கிளாரம்மா, சகோதரி ஆக்னஸ் ராணி, தலைமை சகோதரி ஞானமணி மற்றும் ஆலோசகர்கள் தூரத்திலிருந்து உங்களை நினைத்து ஜெபிக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதே போல் இந்த அலாஷியஸ் மாநில தலைமை சகோதரி செலேன், சகோதரி ரெக்லேன், சகோதரி மெர்சி, பாஸ்கா என்னும் அனைத்து அருட்சகோதரிகளே, பொருளாளர் புனிதா அவர்களே, உங்கள் ஃபார்மேட்டர் பாஸ்கா அவர்களே, செக்ரட்டரி அவர்களே, உங்கள் எல்லாரையும் இன்னும் அனைத்து இந்த எஃப்எஸ்ஏஜி ஃப்ரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் அலோஷியஸ் கொன்சாகா அனைத்து அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, பங்கு தந்தை ரமேஷ் அவர்களே, அன்பார்ந்த உறவினர்களே, நண்பர்களே, ஜூபிலி விழா, நன்றி விழா. இன்றைக்கு சிஸ்டர் கிளாரம்மா படித்த அந்த 2வது வாசகத்திலே ஒரு 3 தடவையாவது நன்றி 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொன்னார், நன்றியோடு பாடுங்கள், நன்றி கூறுங்கள், நன்றி நிறைந்த உள்ளத்துடன் இருங்கள் என்றார். மகிழ்ச்சியாக இருக்க மிகச்சிறந்த வழி, நான் அடிக்கடி சொல்லுவேன், நன்றி கூறுவது தான், நன்றியோடு இருப்பது தான். சில பேர் நான் தேங்க்ஸ் சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன பிஷப் தேங்க்ஸ் சொன்னால் அந்நியமாகி விடுகிறோம், எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். நன்றி என்றால் என்ன அர்த்தம்? நான் நீங்கள் செய்ததை பாராட்டுகிறேன், நீங்கள் செய்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற அர்த்தம் என்று நான் சொல்வதுண்டு. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ ரிஜாய்ஸ் இன் வாட் யூ ஹவ் டன். அப்படின்னா பரவாயில்ல என்று எல்லாரும் சொல்வார்கள். ஃப்ரெஞ்சில் மெர்சி, ஜெர்மனில் டாங்கே, இட்டாலியனில் கிராசியே, எல்லாருக்கும் சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு சொல்லணும், கூட பிறந்தவங்களுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். we take people for granted. பல நேரங்களில் நம்முடைய உரிமை என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். அண்மையில் நான் எழுதினேன் ஒரு நன்றி பாடல். இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன். தந்தையைப் போலவே காவலும் செய்தாய், தாயினைப் போலவே அன்பும் நீ செய்தாய். நான் இன்றைக்கு நம்முடைய அன்பார்ந்த சகோதரிகள் ஆக்னஸோடு கிளாரம்மாவோடு இணைந்து இறைவனுக்கு நானும் நன்றி கூறுகிறேன். நினைவில் வாழும் நம்முடைய கிளாரம்மா சிஸ்டருடைய பெற்றோருக்காக, நம்முடைய ஆக்னஸ் சிஸ்டருடைய அப்பாவுக்காக. செய்தி கேட்ட உடனே என்னிடம் சொன்னார்கள், ரொம்ப மனசு உருகி போனது. இன்னும் இங்கே வந்திருக்கின்ற உடன்பிறப்புகளுக்காக, மற்ற உறவுகளுக்காக, தூரத்தில் இருப்பவர்களுக்காக, we are the product of those who have loved us and those who have refused to love us. நாம் யாருடைய படைப்பு, யாருடைய உருவாக்கம்? நம்மை அன்பு செய்பவர்களின் உருவாக்கம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை, இறை வார்த்தை, புனிதமிகு நற்கருணை, மற்ற அருளடையாளங்கள், அவற்றுக்காக நான் தொடர்ந்து இப்படி
குறிப்பிட்டிருந்தேன். உணவும் உடையும் நிறைவாய் தந்தாய், அன்பு செய்யும் உள்ளங்கள் தந்தாய் என்று. திறமைகள் தந்து ஆசீர்வதித்தாய், உருவாக்கம் தந்து உயர வைத்தாய். உங்களுடைய ஆசிரிய பணியின் திறமைகளுக்காக, உயர்ந்ததற்காக, அதற்கு இது நாள் வரை துணை புரிந்தவர்களுக்காக கலங்கி நின்றேன், கண்ணீரை துடைத்தாய். நீ எப்போதும் நான் தவித்த நேரத்தில் என்னுடைய அழுகையை நீ இன்பமாக மாற்றினாய். என் பணி வாழ்வில் உம்முடைய உடனிருப்பு, நிறைவு, ஆண்டவரே இதற்கும் நன்றி என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே போல இன்றைக்கு உங்களுக்காக உங்களோடு இணைந்து எல்லாரும் நன்றி கூறுகிறோம். இதுபோல் நம்ம எல்லாம் ஜூபிலி கொண்டாடும்போது உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் ஒரு அர்ப்பணத்தில், திருமண அர்ப்பணத்தில் அல்லது துறவர வாழ்வின் அர்ப்பணத்தில், குருத்துவ அர்ப்பணத்தில் இருக்கிறார்களோ அதை எல்லாம் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு தந்தை அல்ஃபோன்ஸ் மாணிக்கம் அவர் அவருடைய திருப்பலிக்கு, முதல் திருப்பலிக்கு நான் போனேன். அவருக்கே ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியாது. போகும்போது முதல் பூசையில் முதல்ல ஆரம்பிக்கும்போது பாதம் கழுவும் சடங்கு. என்னடா அது, பெரிய வியாழக்கிழமை தான் பாதம் கழுவாங்க, இவர் பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய வாழ்வு, அழைப்பு வாழ்வு, பணி வாழ்வு, துன்பத்திற்காக வாழ்வு. நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னு சொன்னேன். இன்றைக்கி முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய துன்பங்களுக்காக. ஜெர்மனியில் ராவன்ஸ்பர்க் என்ற இடத்துல ஹிட்லர் 90,000 குழந்தைகளையும் பெண்களையும் மட்டுமே கொன்றான். ஆண்கள்லாம் மற்றவங்க வேறு எங்கெங்கேயோ, அந்த இடத்துலையும் சில ஆண்கள். 90,000. அங்கே ஒரு ஜெபம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த அம்மா எழுதியிருந்தாங்க, ஆண்டவரே நீர் தீர்ப்பிட வரும்போது எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு கெட்டது செய்தவர்களுக்கும், எங்களை கொடுமைப்படுத்தியவர்களுக்கும் நீர் இரக்கம் காட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஏனென்றால் எங்களை துன்புறுத்தியவர்கள் வழியாக நாங்கள் நம்பிக்கையை கற்றுக்கொண்டோம். நாங்கள் மற்றவர்களின் துன்பங்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டோம், தாட்சியை கற்றுக்கொண்டோம், உங்களை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எனவே இந்த நன்மைகளை நினைத்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி நீர் அவர்களுக்கு விண்ணகத்தை தரும் என்று வேண்டிய ஜெபம் பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய துன்பங்கள் வழியாகவும் நீங்கள் நன்றி கூற வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். 2வது நற்கருணை மன்றாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன் குரு ஆக்கி ஒரு ஆண்டிலேயே இப்போது எங்கள் தந்தை இருதயராஜ் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் ஏற்காடு போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து விட்டார். அவர் நான் ஒரு வருஷம்தான் சாமியாராக இருந்தாலும் அவர் சொன்னார், 87 நீங்கள் தான் பிரசங்கம் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா, பெரிய பெரிய சாமியாருங்களாம் இருக்கிறாங்க, நீ ஏன் என்ன வைக்க சொல்கிறேன்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் அதே தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த 2வது நற்கருணை மன்றாட்டில் அந்த வருகிற அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை எப்போதும் ஒருக்கும். ஆண்டவரே, உம் திருமண் இருந்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லை, தகுதியுடையவர் என கிளாரம்மாவை ஏற்றுக்கொண்டார், தகுதியுடையவர் என்ன ஆக்னஸை ஏற்றுக்கொண்டார், இங்கே இருக்கிற எத்தனையோ பேரை ஏற்றுக்கொண்டார். நமக்கு தகுதியே இல்லை. ஆண்டவர் போட்ட பிச்சை, நம்முடைய உருவாக்கம், நம்முடைய அழைப்பு வாழ்வு அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். இந்த நல்ல நாளில் ஒரு பக்கம் நன்றி, இன்னொரு பக்கம் என்ன,
மீண்டும் புதிதாய் ஆரம்பிப்பது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் மாதிரி ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எஞ்சி இருக்கிற நாட்களை இரக்கத்தினால் கொடுக்க இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வேன், ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தின் நாட்கள் வீணாய் போகக்கூடாது. சில நேரங்களில் நம்ம நல்லது செஞ்சால் கூட சில பேர் குற்றம் சொல்வார்கள். நான் தாழ்ச்சியை பற்றி, எளிமையை பற்றி, பணிவாழ்வை பற்றி சொன்னேன். Sometimes some people make fun of us because of our simplicity, kindness, gentleness, spontaneity, going out to them to give them affirmation. ஓ வேறு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்லி நான் வாங்கியிருக்கேன். அதற்காக இயேசுவின் மனப்பாங்கிலிருந்து மாற நான் விரும்பவில்லை. எவ்வளோ வேணாலும் பேசிக்க, மேலே இருக்கிறவர் பார்க்குறாரு இல்லையா? யாரெல்லாம் அநியாயமாக மற்றவர்கள் பெயரை கெடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் உரிய பாடம் புகட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைய இறைவாக்கு பகுதியின் அடிப்படையில் மீண்டுமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு இந்த பலியில் பங்கெடுக்கிற நமக்கு, எல்லா எஃப்எஸ்ஏஜி சகோதரிகளுக்கு, என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு. முதல் வாசகம் ஓசே இறைவாக்குனரிலிருந்து. மீண்டும் உன்னை மணமுடிப்பேன், மீண்டும் என் அன்பை உனக்கு வெளிப்படுத்துவேன், மீண்டும் உன்னோடு உடன்படிக்கை. ஆக்னஸ், கிளாரம்மா, இன்றைக்கு மீண்டும் உங்களோடு ஆண்டவர் தாம் அழைத்ததை புதுப்பிப்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கே ஒரு உந்துதல், இன்றைக்கு இன்னும் நல்லா செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும் என்று நானே எனக்கே சொல்லிக் கொள்கிறேன். ஒவ்வொரு மறையுரை நான் கொடுக்கும் போதும் அந்த மறையுரையை முதலில் எனக்கு கொடுக்கிறேன். அதற்காகத்தான் அந்த பகுதி. ஒரு பக்கம் அந்த இஸ்ராயேல் மக்களின் உண்மையற்ற, நம்பிக்கையற்ற போலித்தனம், இன்னொரு பக்கம் ஆண்டவர், ஐ கிவ் யூ சான்ஸ், ஐ ஹவ் மர்சி ஆன் யூ, டூ எ லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் நல்லது செய் என்று ஆண்டவர் சொல்வதாக நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த இரண்டாவது வாசகம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம். பவுல் சொல்கிறார், எத்தனையோ காரியங்களை இப்போ வாசித்ததில் ஒரு 6 குணம் போட்டிருக்கு. இப்போ பைபிளில் நல்ல வேளை திருத்திட்டாங்க, 5 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மர்சி, ரெண்டாவது கைண்ட்னஸ், இரக்க உணர்வு. அதுதானே உங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். உண்மையாகவே துன்புறுகின்ற, வேதனையில் வாடுகின்ற மற்ற சகோதரிகள், இலக்கு மக்கள். பி மர்சிஃபுல், பி கைண்ட் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க, மனத்தாழ்மை, தாழ்ச்சியோடு இருங்க அப்படின்னு சொல்கிறார். பி ஜென்டில், பி பேஷண்ட். இது 5ஐயும் ஆடையாக உடுத்தி கொள்ள வேண்டுமா? ஜென்டிலாக இருக்கணுமா? பாருங்க, பொறுமையாக இருக்கணுமா? தாழ்ச்சியாக இருக்கணுமா? வாட் இஸ் தாழ்ச்சி? ஹியூமிலிட்டி இஸ் த ரெக்கக்னிஷன் தட் வி நீட் காட், வி நீட் அதர்ஸ். கடவுள் தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்பதை உணர்வது, அடுத்தவர்கள் தேவை என்பதை உணர்வது, டோன்ட் கேர் மாஸ்டராக இல்லாமல் இருப்பது. இதுதான் பாருங்கள், இதை வாழ்ந்து காட்ட வேண்டும். சில பேர் யார்த்தையும் பேசாமல் இருந்தால் மூஞ்ச மூட்டு வளையல் தூக்கி வச்சிருந்தா ரொம்ப புனிதர் நினச்சிக்கிறாங்க. யூ ஆர் தேர் டு கிவ் ஹோப் டு பீப்புள். அவருடைய புனிதத்துவம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வர ஜனங்களை மிரட்டுறது தான் பெருமை என்று சில பேர் நினைக்கிறார்கள். தே ஆர் சீயிங் ஜீசஸ் இன் யூ. ஏனென்றால் இயேசு அப்படி இருந்தார். மீண்டும் மீண்டும் இன்றைய 2வது வாசகத்திலே நான் நன்றியை பற்றி சொன்னேன். பவுல், பொறுத்து கொள்ளுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் சொல்கிறார். ஜூபிலி இஸ் தி அக்கேஷன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ் ஆல் த பீப்புள். நான் மன்னிக்கலைன்னா என்னால் உறுதியோடு, வித் அங்ஷன், ஐ கேனாட் ப்ரொக்ளைம் த வேர்ட் ஆஃப் காட். எல்லாரையும் மன்னித்து விட்டேன். எத்தனையோ பேர் தீங்கு செய்திருக்கிறார்கள், எல்லாரையும் மன்னித்து விட்டேன். அதனால்தான் என்னால் பேச முடிகிறது. மன்னிக்காவிட்டால் ஜெபமே கேட்கப்படாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியின் வழியாக. முக்கியமாக
நற்செய்தி, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பாருங்க, நான் தான் திராட்சை கொடி, 2 தடவை 3 தடவை எனக்கு சொல்லியிருக்கேன், என்னோடு இணைந்திருங்கள். இணைந்திராவிட்டால் தரித்து எறியப்படுவீர்கள். இணைந்திராவிட்டால் பலன் கொடுக்கவே முடியாது. ஆக்னஸ், கிளாரம்மா, ஆண்டவரோடு இணைந்திருங்கள். Have the heart of Mary and then only hands of Martha. காலையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு 6 மணிக்கு சில பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. எனக்கே பாடம் சொல்கிற மாதிரி சில நாளில் ரொம்ப நேரம் அதிகமாக தூங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு. Heart of Mary sitting at the Lord's feet. Then only hands of Martha. Some are building their own Tower of Babel to make a name for themselves. They will come to a crash. இங்க ஓடுறது அங்க ஓடுறது, எல்லாரையும் தொந்தரவு பண்றது, இதே தான் சில பேருடைய வேலையாக இருக்கிறது. மார்த்தாவினுடைய கைகள் வேண்டும், உண்மைதான். மரியாவினுடைய இதயம் வேண்டும். என்னோடு இணைந்திருங்கள். இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லவில்லை. இன்றையிலிருந்து நான் சில ஹெட்மாஸ்டர்ஸு, பிரின்சிபலு அவங்ககிட்டலாம் சொல்லுவேன். நான் சில இடத்துக்கு போகும்போது, ஏம்மா இந்த கான்வெண்ட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் 4 பேர் ஜூனியர் சிஸ்டரு. let the little children come to me. Do not hinder them from coming to me. இப்போ நீங்கள் ஹிண்டர் பண்ணிடாதீங்கம்மா. இந்த லிட்டில் சில்ட்ரன், இந்த 4 ஜூனியர்ஸ் தான் ஒவ்வொரு நாளும் நேரத்துக்கு ஜெபிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை தடுப்பது நீங்கள் தான். You have a grave responsibility after completing 25 years. Be the first to begin your prayer life. Let them see by your kindness, by your patience, by everything. அதுதான், என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், தொடக்கத்தில் எதிலையும் சொன்னாங்க, எப்படி சட்டங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள் இவர்கள் என்று. அதே போல தான் நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன். நீங்களும் என்னுடைய கட்டளையை கடைபிடித்து என் அன்பில் நிலைத்திருங்கள். ஃபாலோயிங் த நார்ம்ஸ். இஷ்டப்படி வாழறதில்லை, இப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று. இந்த நேரத்தில் மீண்டுமாக உங்களுடைய ஐடென்டிட்டியை நினைவுபடுத்தி முடிக்க நினைக்கிறேன். வாட் இஸ் பீயிங் எ ரிலிஜியஸ்? First, profession of the evangelical councils through public vows. What is a vow? It is different from an ordinary promise. A vow is a deliberate and free promise made to God concerning some good which is possible and better. The virtue of religion requires that the demands of the vow are fulfilled. Knowingly, willingly you promise to God with regard to these 3 evangelical councils. First, கற்பு. எதற்காக? For the sake of the kingdom of God, to do the will of God. Secondly, whenever people see there is something beyond this world, இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். Sign of the world to come. Thirdly, to serve the Lord with an undivided heart in greater fruitfulness. பிளவுபடா மனத்தோடு ஆண்டவரை பிரியப்படுத்த. இதற்காகத்தான் இந்த கற்பு. ஆண்டவரை பின்பற்றி, அன்பு தாய் அன்னை மரியாவை பின்பற்றி, உங்கள் புனித அலோஷியஸ் கொன்சாகாவை பின்பற்றி, உங்களுடைய ஃபவுண்டர் தந்தை மைக்கேல் அன்சல்டாவை பின்பற்றி, for the sake of the kingdom of heaven, as a sign of the world to come, to serve the Lord with an undivided heart. அதே போலத்தான் ஏழ்மை. எவ்வளோ பேருக்கு பிடிக்கிறது? மத்தேயுனுடைய நற்செய்தி, எளிய மனத்தோர் பேர் பெற்றோர். ஐயோ, லூக்கா நற்செய்தியும் பாருங்கப்பா, ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர். To be poor in fact and in spirit.
stranger to earthly riches, dependent on the superiors for the use of temporal goods, and being industrious, that is hard working, sober, மட்டுமிதத்தோடு, கடின உழைப்போடு, சபையை சார்ந்திருப்பது, உலக சொத்துக்களுக்கு அந்நியமாயிருப்பது. எதற்காக? செல்வராயிருந்தும் நமக்கான ஏழையான ஆண்டவரை பின்பற்றி, 2 கொரிந்தியர் 8:9, அவரை பின்பற்றி அவரை ஒத்திருப்பது. அதே போலத்தான் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவை பின்பற்றி எங்கே அனுப்பப்படுகிறோமோ அங்கே போவது, என்ன செய்ய சொல்கிறார்களோ அதையே செய்வது. With faith and love you obey. Submission of one's will to the will of the superiors. இதுதான் because you have faith and love. ஆண்டவரை பின்பற்றுவது இதுதான் identity of the religious. Then fraternal or sisterly love in common. Proclaiming through your conduct that there is heaven. Sign of universal reconciliation in Christ. Helping each other, the other sisters. I am so happy. Some of you are so much helpful in various ministries. Helping each other. Sign of the world to come. And then your community is the local community. And the larger community is the community of the province. And still larger community, the community of the whole Franciscan Sisters of Aloysius Gonzaga. இதுதான் உன்னுடைய இல்லம். சில பேர் வீடு எங்கேயோ இருக்குது, அதை எப்போ விட்டீர்கள். அந்த திருப்பாடல் நம்ம பாடுற மாதிரி, பெண்ணே உன் பிறந்தகம் மறந்துவிடு அப்படின்னு யாருமே சில பேர் மறக்கிறதே இல்லை. அவர்கள் வாழ்வது ஒரு வீடு, வாடகை செலுத்துவது இன்னொரு வீடு. இங்கே உடல் மட்டும்தான் இருக்குது, உள்ளமோ இன்னும் சில பேருக்கு பிறந்த வீட்டிலேயே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. இது 2வது. 3வது தான் செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு. அதை பற்றி தான் நான் சொன்னேன். நம்முடைய உடையால், நம்முடைய ஜெபத்தால், நம்முடைய தியானத்தால் உலகிலிருந்து அப்பாற்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டுவது. இதுதான் முதல்ல. அப்புறம் தான் நீங்கள் செய்யறதெல்லாம். தி அப்போஸ்டலேட் ஆஃப் பீயிங் must prevail over the apostolate of doing. உங்கள் ஐடென்டிட்டி இதுதான். சில பேர் அந்த வேலை செய்கிறேன், எந்த சிஸ்டர் கேட்டாலும் ஐயோ எனக்கு சர்வீஸ் கட் ஆகுதே. சர்வீஸ் கட் ஆகுதா? நீ வாழ்நாள்லாம் நீ அர்ப்பணமான ஒருத்தர். சர்வீஸ் கட் ஆகுதான். டிகிரி இல்லையா, அது இல்லையா, பரவாயில்ல, சபையில் நீ பட்னி கடந்து சாகவே மாட்ட. சர்வீஸ் கட்டானா போகுது. யுவர் விட்னஸ் ஆஃப் பீயிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் யுவர் டூயிங். எந்த இடத்துக்கு வேணாலும் போகணும், எந்த வேலை வேணாலும் செய்யணும், எது கட்டானாலும் கட்டாயிட்டு போகுது என்று நினைக்கணும். அதுதான் உண்மையான அர்ப்பண வாழ்வு. இந்த நேரத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நான் சொன்னதையெல்லாம் நிறைவாக வாழ்ந்தவர். எக்ஸாம்பிள் அண்ட் ப்ரொடெக்ட்ரஸ் ஆஃப் கான்சக்ரேட்டட் லைஃப். அர்ப்பண வாழ்வின் மாதிரி பாதுகாவலி இந்த அலோஷியஸ் கொன்சாகா. இன்னும் அனைத்து புனிதர்களும் உங்களுக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.